வணக்கம். செஃப் தாமோதரன் அவர்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து மயிலம் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு மயிலம் கோயிலோட மலையடி வாரத்தில் இருக்கிற டீ கடையில் வந்து ஒரு வயசான தம்பதியினர் வந்து அவங்க வந்து இட்லி சுட்டு விற்றுட்ருக்குறாங்க. ரொம்ப சின்ன கடை தான், ஆனால் வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது. அவங்க கடைகளெல்லாம் இட்லி வடை இதெல்லாம் பிரமாதமாக இருந்தது. அவங்க எப்படி செஞ்சாங்கிறத வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் செஞ்சு காமிச்சார். அந்த ரெசிபியை வந்து நான் பார்த்துட்டு அது போல் நான் தொடர்ந்து ரொம்ப வருஷமாக செஞ்சிகிட்ருக்கிறேன். நானும் மயிலம் கோயிலுக்கு போகிற எனக்கு சான்ஸ் கிடைக்கும்போது அந்த கடையை போய் நான் தேடி கண்டுபிடிச்சி நானும் சாப்பிட்டுட்டு வந்தேன். அவ்வளோ சுவையாக இருந்துச்சு. ரொம்ப தண்ணி தான், ஆனால் வந்து அவ்வளோ சுவையாக இருந்தது. அதுக்கு வேறு எதுவுமே தொட்டுக்க கிடையாது. வெறும் அந்த இட்லி, சட்னி, பருப்பு வடை, மெது வடை இந்த மாதிரி மட்டும்தான் அவங்க விற்கிறாங்க. வயதானவங்க, லோ பட்ஜெட் தான், ஆனால் சுவை வந்து பிரமாதமாக இருந்தது. சேனல் முதலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பெல் பட்டன் வரும். அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் பட்டன் வரும். அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களோட நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த லோ பட்ஜெட் தண்ணி சட்னி எப்படி செய்யலான்றதை பார்க்கல. என்னென்ன பொருள்லாம் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். வெறும் இது தான் உங்களுக்கு. நம்ம வந்து மிக்சியில் வந்து நம்ம வேண்டிய பொருள்லாம் அரைக்கிறதுக்கு ஒன்றா போடலாம். முதல்ல வந்து ஒரு கப்பு நான் தேங்காய் எடுத்துக்கிறேன். 1 கப்புனா 1/4 கப்பு தான் பொட்டுக்கடலை போடணும். அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இந்த மிளகாயை வந்து நல்லா கலராக நல்லா வரும். அதனால் நான் வந்து ஒரு 3 மிளகாய் போட்டுக்கிறேன். இன்னும் 4 மிளகாவும் போடலாம். நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால போட்டோம். இந்த மிளகாயும் இந்த பூண்டு வந்து உரிச்சிருக்கேன். தோலோடு கூட பூண்டு போட்டால் ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். இந்த மிளகாயும் பூண்டும் தான் இந்த சட்னியை வந்து தூக்கி கொடுக்கறது. சுவையும் சரி, மனமும் சரி. வேறு இவ்வளோ தாங்க. இது எவ்வளோ லோ பட்ஜெட் பாருங்கள். இந்த சட்னி பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது. நார்மல் தேங்காய் சட்னியில் அதை நம்ம இஞ்சி போடுவோம், பச்சை மிளகாய் போடுவோம். இதில் வந்து இப்படி போடுறோம் நம்ம. அவ்வளோதான் வித்தியாசம். இதில் வந்து இதுக்கு தேவையான உப்புலாம் நம்ம போட்டுக்கிறோம். இதில் நீங்கள் இஞ்சி சேர்த்திங்கன்னா சுவை வேறு மாறிடும். இப்போ நம்ம அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதை நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். இதுக்கு வந்து நிறைய தண்ணி விடணும். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பிடிச்சி திட்டுவார் அவர். அவங்க லோ பட்ஜெட்டில் அவங்க செய்கிறாங்க, ஹோட்டலுக்கு கட்டுப்படி ஆகும், நீ ஏன் அந்தளவுக்கு இவ்வளோ மோசமாக தண்ணி ஊற்றாது அப்படின்வார். அதனால் நான் வந்து ஒரு 3/4 பாதம் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஒரு கடாயை வந்து நம்ம சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து எனி குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். தாளிப்புக்கு ஏற்ற எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம நிறையா விடணும்னு அவசியம் கிடையாது. அந்த கடுகுளுத்த பருப்பு பொரியிற அளவுக்கு ஊற்றினா போதும். கடுகுளுத்த பருப்பு 1 ஸ்பூன் நான் சேர்த்துனா கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது வதங்கினோடனே பெருங்காயத்தூள் வந்து எண்ணெயில் தான் பொரிக்கணும். அப்படியெல்லாம் நீங்கள் போடக்கூடாது, இன்டைஜஷன் ஆகும். அந்த மாதிரிலாம் அப்படியே டைரெக்டாக போட்டால். இப்போ வந்து இது வந்து நல்லா எல்லாமே வந்து 3 ஐட்டமும் பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். நல்ல மணமாக இருக்கும். இந்த தாளிப்பு இந்த சட்னியோடு சேர்த்தோம்னா, இந்த தாளிப்பு இருந்தால் தான் ஒரு சட்னியை வந்து தூக்கி கொடுக்கும், அதோட வாசனை. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. லோ பட்ஜெட்டு இட்லிக்கு தோதான இந்த லோ பட்ஜெட்டு தண்ணி சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது சுட சுட இட்லி ஊற்றி அது மேலே வந்து நீங்கள் வந்து இந்த தண்ணி சட்னியை தண்ணியாக ஊற்றி நீங்கள் வந்து இந்த சட்னியை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ அமிர்தமாக இருக்கும் உங்களுக்கு. அப்படியே அந்த உப்பு காரம் பூண்டு வாசனையோடு அருமையாக இருக்கும். இந்த ரொம்ப சுலபமாக உங்களுக்கு முடிஞ்சிடும். வேறு எதுக்கு இது சாம்பார் வேறு எது போட்டாலும் இதோட ருசி போயிடும். அதனால் வந்து இது மட்டும் செய்யுங்க. இட்லிக்கு உங்களுக்கு சுலபமாக செஞ்சிடலாம். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். until then see you in next video. புதிய தகவலுடன் இந்திரா சேதுராமன். நன்றி, வணக்கம்.